வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னென்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடக்க சொல்ல அந்த தேவர்கள்லாம் யார்கிட்ட போவாங்க? குருக்கிட்ட தானே கேட்பாங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஐஷ்ணியே வராங்களே, நம்மளாம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் என்னங்க பண்ணுறதுன்னு. அது பிரகஸ்பதி தான் அவருக்கு குரு. அவர் வந்து சொல்லுவார், என் மகங்கிறான் பாரு கசன், அவனை போய் கேளுங்க, நீ வந்து சுக்கராச்சார்கிட்ட வந்து சிஷ்யனா போறியா, அவங்ககிட்ட கற்றுற மந்திரத்தெல்லாம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கின்னு வரணும் அப்படின்வோம். சரிங்க நான் செய்கிறேன், அப்பா என்ன சொல்கிறாரு அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த குருக்கிட்ட போவான், சுக்கராச்சாரியர்கிட்ட போவோம். அப்போது அவர் வந்து சொல்லுவார், யார் எதுன்னு கேட்க மாட்டார். நான் ஒன்று வந்து உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், எனக்கு நான் 2 கட்டளை இடுவேன், 2 கட்டளைக்கும் நீ ஒத்துக்குனா நீ வந்து எனக்கு சிஷ்யன் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடு, என்னோடய மந்திரத்தை எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியாங்க, சரி செய்கிறேன், என்ன முதல் கட்டளை? உண்மை தான் பேசணும் அப்படின்வான். சரிங்கன்னுவான். 2வது கட்டளை என்ன பண்ணுவான்? உணர்ச்சியை அடக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் உணர்ச்சியை வசப்படக்கூடாது, நீ இதுக்கு இணைந்தால் நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவாங்க, இப்போல்லாம் இருக்கிற பசங்க என்ன பொய் சொல்லாதுடான உடனே ஸ்கூல் பஸ்ஸில் ஆசிரியர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சார் பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, இல்லை எங்கள் அம்மா சமயத்து லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வேகமாக தான் வந்து பஸ் போயிடுச்சு, இப்படி தான் மற்றவங்க மேலே பழி போடுவாங்களே தவிர அந்த காலத்தில் அப்படி கிடையாது. குருவுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்குறதுக்கு தான் ஒரு குரு. இப்போ ஆசிரியரே யாரும் மதிக்கிறதில்லை, காலேஜ்லேயும் மதிக்கிறதில்லை. அப்போ எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, குருக்கிட்ட ஒரு போனோன்னா எல்லாம் தகுதி இருந்தால் தான். அவர் வந்து ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார். இப்போ சில சொல்லுவாங்களா காலேஜில், எங்கள் ஜாதிக்கு தான் கம்மியாக மார்க் வாங்கினாலும் அவனுக்கு சீட்டு உண்டு, வேறு ஜாதி பசங்க நிறைய மார்க் எடுத்தால் கூட சீட்டு இல்லைன்றாங்க. அது மாதிரிலாம் அப்போ கிடையாது. அப்போது என்ன பண்ணுவார், சுக்கராச்சாரியர் வந்து சொல்லுவார், நீ வந்து 2த்துக்கும் கட்டுப்பட்டால் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்வார். சரி இன்னும் சேர்ந்துடுறாரு. காலம் போயின்ட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுற, இந்த அசுரர்கள்லாம் பார்த்துருவாங்க, ஐயோ நம்ம குரு வந்து சுக்கராச்சாரியார், இவர் அவங்க கூட சேர்ந்தால் என்ன ஆகுது, நம்ம அழிச்சிடுவாங்க எல்லாம் சேர்ந்து, முதல்ல இவருக்கு வழி பண்ணணும், அந்த கசனை வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவன் மாடு மேய்ப்பான் டெய்லி. அவர் தான் குருக்கிட்டேருந்து அவர் என்ன சொல்கிறார், எல்லா வேலையும் செய்யணுமா இல்லையா? அப்போது சொல்லுவார், நீ போய் நீ மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாடு மேய்ச்சலாம் தனியாக போவான்ல, தனியாக போகும்போது அந்த அசுரர்களாக வந்து அவனை கொன்னுட்டு என்ன பண்ணுவாங்க, நாய்க்கு கறியை போட்டுருவாங்க, நாய்க்கு சாப்பிட்டுடும். இப்போ வந்து அந்த சுக்கராச்சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவள் தெய்வயானைன்னு சொல்லிட்டு. அவள் என்ன பண்ணுவாள், இந்த கசனால் லவ் பண்ணுவாள். அது வந்து அவளுக்கு தான் தெரியும், அவனுக்கு அது தெரியாது. அவன் தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு தானே முதல்ல கேட்டுட்டு அவர் சேர்த்துக்கிறாரு. அதனால் அவர் எதுக்குமே இது ஒன்று மட்டும் பேச மாட்டார், என்னன்னு மட்டும் பேசிகிட்டு இருப்பான். அப்போது இவனுக்கு உயிர் போயிடுதில்ல, வந்தவுடனே அவள் சொல்ல, தெய்வனை அப்பா கசனை காணோம் அப்படின்னா. என்னன்னு, மாடு வந்துச்சா, மாடுலாம் வந்துச்சு, கசனை காணோன்னா. உடனே இவர் பார்ப்பார், பார்த்தவோ அசுரர்கள் எதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு இந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லுவார். சொன்ன உடனே இந்த நாய்ங்க சாப்பிட்டுதா இல்லையா, அந்தலேருந்து அவன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவன் ஊர் எடுத்து வந்துடுவான் ஃபஸ்ட் நாள். அப்புறம் இது மாதிரி கொஞ்ச நாள் போகுது, அசுரர் பார்த்தாங்க, என்னடா இவங்க ஆயுஷம் நம்ம குரு காப்பாற்றிட்டாரு, சரி இன்னொரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி இவனை இது மாதிரி பண்ண தானே சேர்த்து வச்சுருவாரு, உயிர் பெற்றுடுவார், இது நாம் ஒரு வேலை செய்யலாம் புதுசானுவோம் என்னான்னு கேட்பாங்க அசுரர்களாம். ஒன்றும் இல்லை, அவனை வந்து கொளுத்திடுவான், கொளுத்திட்டு அந்த சாம்பலை எடுத்து சுக்கராச்சாரி மது இருந்தாரோ இல்லையா, அதில் கலந்துடலாம், அப்போ எப்படி வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது மாதிரி அது என்ன பண்ணுவாங்க, இறந்துட்ட உடனே அந்த இது இவர்கிட்ட குரு தானே அசுரர்களை, சரி நம்ம இவங்ககிட்ட வேலை செய்யணுன்னா நமக்கு கொடுத்தா குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மதுவில் இந்த சாம்பலை கலந்து கொடுத்துருவாங்க. அவர் குடிச்சிடுவார். குடிச்சிட்ட உடனே பொண்ணு வந்து கேட்குறா, தெய்வானை, என்னப்பா இன்றைக்கும் வரலப்பா, அவர் என்னன்னே தெரியலப்பா, கஷ்டமாக இருக்குது, வேறு அவனெல்லாம் மறந்துடு, உனக்கு எதுக்கு அதை பற்றி, வந்தால் வராட்ட போகிறோம், உன் வேலையை பாருன்னா, இந்த பாரு அவன் வரல என்னென்ன செத்துருவா அப்படின்னா. அப்போ நான் முக்கியமா அவன் முக்கியமானா? அப்போ நீயும் முக்கியம் அவரும் முக்கியம், எனக்கு அவரை நான் வந்து மனசார நேசிக்கிறேன், அதனால் 2 பேர் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ இல்லைனாலும் இருக்க மாட்டேன், கசன் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்வான். இது என்னடா இருக்கட்டான நிலைன்னு. அப்போ மது போதையில் இருந்தான். கொஞ்சம் தெளிஞ்சவுடனே இந்த பொண்ணு கேட்குற கேள்வி என்ன பண்ணுறது, சரி இந்த சஞ்சீவ் மந்திரத்தை சொல்லலாம், சொன்னால் உயிர் பெற்று வருவான்ல, அப்போ அவனுக்கு தெரியுது
அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவன் வயிற்றுலேருந்து குறைக்கிறது, குரு நான் இங்கே தான் இருக்கிறேன்னு. அப்படியா, எப்படி இங்கே வந்தாடுவான்? அப்போ சொல்ல அசுரர்கள்லாம் என்னை எரிச்சிட்டு அந்த சாம்பலை உங்களுக்கு கலந்து கொடுத்துட்டாங்களே. அப்படியா, அப்போ அந்த சாம்பலை எடுத்து அவங்க என்ன பண்ணுவான், அந்த மந்திரத்தை சொல்லும்போது சொல்லுவான், நான் வந்து சொல்கிறது பெருசு இல்லை, நீ நான் சொல்லும்போது நீ வருவேன். எப்படி வருவேன்னா என் வயிற்று கீழ்ச்சின்னு வெளியே வருவேன். வெளியே வந்த உடனே நான் இந்த சொல்கிற மந்திரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. வெளியே வந்த உடனே நீ இந்த மந்திரத்தை சொன்னால் நான் உயிர் பெற்று வருவேன் அப்படின்னும். சரி குருவே அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இவர் சொல்லும்போது அந்த வெளியே வரும், யார் கசன் வெளியே வரும். வந்த உடனே அந்த மந்திரத்தை சஞ்சீவி மந்திரத்தை திரும்பி சொல்லுவான். சொன்ன உடனே அவர் உயிர் பெற்றுவார். யார், சுக்கராச்சாரியர். அப்போ சொல்லுவாள், அப்பா நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கசனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கசன் சொல்லுவான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை இது பண்ணுவோம், நான் இங்கே வரல, நான் எங்கள் அப்பா அனுப்பிச்சி இது வந்து மந்திரத்தை கற்றுக்கணும் வர சொல்லி தான் அனுப்பிச்சாரே தவிர இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் அப்பா என்ன சொன்னார், உணர்ச்சி அடக்குனா தான் என்கிட்ட இருக்கலாம்னு சொன்னார். நான் உணர்ச்சி அடையிட்டு உன்னை பற்றி என்ன நினைப்பு வரல அப்படின்மோ. அப்போ நீ எனக்கு ஒருத்தாங்க அவங்க வயிற்றுலேருந்து வந்தேன்ல நான், அப்போ அவர் எனக்கு தந்தை, குருவாக இருக்கிறது ஒரு தந்தை, 2வது வயிற்றுலேருந்து வந்ததில் எனக்கு ஒரு தாயும் அவர். அப்போது நீ எனக்கு என்ன வேணும், தங்கச்சி வேணும், அதனால 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருந்துக்கலான்னுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த அளவுக்கு நீ இது பண்ணுறன்னா அந்த பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினா நீ நல்லா எந்த காலத்திலும் உன்னோட இது வந்து சஞ்சீவி மந்திரம் வந்து அழியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் சொல்கிறது. என்ன சொன்ன, இப்போ யாராவது லவ் பண்ணால் ஒன்று ஓடி போடுறாங்க, ஒன்று அப்பா அம்மா பேச்சு கேட்காத அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படி இதுன்னா அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இந்த குரு பெண்ணுங்களை வளர்க்குறது எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுறாங்கன்ட்டு உள்ளவே இருந்தோம். அவனுக்கு வந்து எதுவும் வரக்கூடாதுன்ட்டு சத்தியம் வாங்கிக்கின்னு அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மந்திரத்தை சொல்லி அவன் இது பண்ணி இப்போ அசுரர்களை இவங்க தேவர்களாக வென்று விட்டார்கள். வாழ்க வளமுடன்.